வெல்கம் பியூட்டி அண்ட் ஹெல்த் டிப்ஸ். நீங்கள் வந்து ஒரு நாள் பிபி இருக்குது, சுகர் இருக்குதுன்னு சொன்னால் டெய்லி மாத்திரை சாப்பிடாதீங்க. அதாவது வந்து அது ஒரு ஒரு நம்ம முட்டா மாதிரி சாப்பிட்றாங்க. நான் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரை பார்த்தாலும் பிபிக்கு சாப்பிட்றேன், சுகருக்கு மருந்து சாப்பிட்றேனே வாங்கி சாப்பிட்றாங்க. டாக்டர் தான் என்ன செய்வாங்க, போனால் மருந்து கொடுத்து அனுப்புவாங்க. நம்ம வீட்டில் இருந்துகிட்டே அதை நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது பண்ணலாம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இயற்கையாக சாப்பிட்றது நிறைய இருக்குது. நீங்கள் அதை பார்க்குறதே இல்லை. உடனே காசுன்னு உடனே போயிடுறீங்க, மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிட்றாங்க. வேறு என்ன செய்வாங்க அவங்க? டாக்டர் போனால் சும்மா போனால் அனுப்ப மாட்டாங்க. அதனால் நம்ம திருப்பி நம்மளை மாற்றிக்கணும். அதனால் சொல்கிறது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி மாத்திரை டெய்லியும் பிபிக்கு போடுறேங்கிறாங்க, சுகருக்கு போடுறேங்கிறாங்க. ஆனால் ரொம்ப பாவமாக இருக்குது எனக்கு அவங்களையெல்லாம் பார்க்கும்போது. எனக்கெல்லாம் வயசெல்லாம் 50க்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் நாங்களே இன்னும் பிபிக்கு வந்தது கிடையாது. சுகர் எனக்கு நார்மலாகவே இல்லை. இருந்தாலுமே நான் அந்த மாதிரி சாப்பிட மாட்டேன். லைஃப் லாங் மாத்திரை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கே தெரியாதா? லைஃப் லாங் எவ்வளோ நாள் தான் மாத்திரையே சாப்பிட்ருக்க முடியாது. அதெல்லாம் மாற்றிக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஃபீல் தான். அதனால தான் திருப்பி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வேறு வந்து நாம இயற்கை மருந்துகள்லாம் இருக்குது, அதையெல்லாம் சாப்பிட்டு பழகிக்கங்க. நம்ம வந்து வாழ்கிறதே நம்ம கொஞ்ச நாள் தான். அதாவது ரொம்ப அடுத்த போன இது மாதிரியெல்லாம் இதுக்கு முன்னாடியெல்லாம் வாழ்ந்தவங்களாம் 100 வருஷம் 110 வருஷமெல்லாம் இருந்திருக்காங்க. நம்ம இனிமேலாவது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க மாத்திரை இதெல்லாம். எனக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டாலே பாவமாக இருக்கும். தெரியாமல் சாப்பிட்ருக்காங்க பாவம் அப்படின்னு. ஆனால் வலிக்கு சாப்பிட்றது தான். வலி வந்தால் மட்டும் சாப்பிடுங்க. வேறு எதுக்குமே இந்த மாதிரி லைஃப் லாங் மாத்திரைனா ரொம்ப கஷ்டப்படு. கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. உங்களுக்கு உடனே குறைக்க முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. தயவு செஞ்சு இதையெல்லாம் மாற்றிக்கங்க. சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.